இந்தியாவோட ஸ்பேஸ் ஆம்பிஷன்ஸ்க்கு நம்ம தமிழ்நாடு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ரோல ப்ளே பண்ண போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? சுமார் 986 க்ரோர்ஸ் மதிப்புள்ள ஒரு ஸ்பேஸ் போர்ட்ட நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஊர்ல தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் போர்ட்னா என்ன? இது ஏன் தமிழ்நாடுக்கு வந்துச்சு? இது எப்படி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல் ரிசோர்ஸா இருக்க போகுது? அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸ். இதை தான் வந்து நம்ம குலசை ஸ்பேஸ் போர்ட் அப்படின்னு இந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணுவோம். இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடுல இருக்கிற குலசேகரப்பட்டினம் அப்படின்ற இந்த ஊர்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம எங்க இருந்து லான்ச் பண்றோன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்கிற இந்த பிளேஸ்ல இருந்து தான் நம்ம இந்தியன் கவர்மெண்டோட இஸ்ரோ வந்து எல்லா சேட்டலைட்ஸையும் லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 சேட்டலைட் லான்ச்சஸ் வந்து இந்த இடத்துல இருந்து நடக்கும். 1971ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஒரு இடம் மட்டும் தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க இருந்து மட்டும் தான் இந்த லான்ச்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் கூட பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து அவங்களோட 100th லான்ச்சை இந்த பிளேஸ்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இப்போ அடுத்த செகண்ட் பிளேஸை தேடி இந்தியன் கவர்மெண்ட் போறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வந்து லாஸ்ட் 50 இயர்ஸ்ல ரொம்ப ரேப்பிடா அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி மட்டும் ஒரு வருஷத்துல, அதாவது லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட 165 லான்ச்சஸ் வந்து அமெரிக்கால இருந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 to 3000 சேட்டலைட்ஸை அவங்க லோ அர்த் ஆர்பிட்ஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க அவங்களோட ஸ்டார்லிங்க் அப்படின்ற இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம்காக. ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு கம்பெனி பண்றப்போ நம்மளும் நம்மளோட ஸ்பேஸ் லான்ச் கெப்பாசிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் தான் இந்த குலசை ஸ்பேஸ் போர்ட். ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் நம்ம PSLV லான்ச், GSLV லான்ச், மங்கள்யான் லான்ச், ககன்யான் லான்ச், சந்திரயான் லான்ச், இப்படி நிறைய மிஷன்ஸ் வந்து ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க இட பற்றாக்குறை வருது, நிறைய டைம் டேபிள்ஸ் வந்து இடிக்குது. ஸோ பிரைவேட் கம்பெனிஸும் இப்போ ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு இன்னொரு இடம் இருந்தது அப்படின்னா இந்த சின்ன சின்ன சேட்டலைட்ஸ், பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட சேட்டலைட்ஸை லான்ச் பண்றதுக்கு இந்த பிளேஸை வந்து செகண்டரி லான்ச் பேடா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மெயின் லான்ச் பேடான ஸ்ரீஹரிகோட்டா வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 2011ல வந்து இந்த ப்ராஜெக்ட்கான ஒரு ஐடியாவை கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2013 நம்ம தமிழ்நாடு பார்லிமெண்டேரியன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் நீங்க குலசை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா ப்ரொபோசலை போடுறாங்க. அந்த ப்ரொபோசல் ரொம்ப நாள் கழிச்சு ஃபைனலைஸ் ஆகி ரீசெண்டா இப்பதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்கு. சரி, உங்க எல்லாருக்கும் தோன்ற செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, ஏன் இந்த பிளேஸை வந்து குலசேகரப்பட்டினம்ல வச்சிருக்காங்க? தமிழ்நாட்டுல நிறைய சிட்டிஸ் இருக்கே, ஏன் இந்த ஸ்பெசிபிக் லொகேஷன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ரீசன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ற எல்லா சேட்டலைட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு நோக்கி, அதாவது ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷன்ல தான் லான்ச் பண்ணுவாங்க. அங்கிருந்து லான்ச் ஆகி ஈஸ்ட்வர்ட் சைட் நகர்ந்து அதுக்கப்புறம் தான் அதோட ஒரிஜினல் ட்ரெஜெக்டரிக்கு அது மூவ் ஆகும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து டைரக்டா சவுத் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஐலண்ட் இருக்கும். ஸோ இன்னொரு கண்ட்ரி மேல நம்ம ராக்கெட்ஸ் பறக்க முடியாது, பறக்கவும் கூடாது. அதுக்காக தான் ஈஸ்ட் வட நம்ம லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதோட ட்ரெஜெக்டரிக்கு அந்த ராக்கெட்ஸ் மூவ் ஆகும். இதுக்கு பேர் வந்து டாக் லெக் மெனூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதால என்ன பிரச்சனை அப்படின்னா பேசிக்கா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டேக் டைவர்ஷனை போட்டு நம்ம சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூவல் இதுக்கு அதிகமாகும். நம்ம ராக்கெட்ஸ்ல முக்கியமான விஷயமே எவ்வளோ கம்மியா ஃபியூவல் செலவு பண்ணி நம்ம லான்ச் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு காசு மிச்சமாகும். ஸோ இந்த டாக் லெக் மெனூவரை அவாய்ட் பண்றதுக்கு வேற எந்த இடம் இந்தியாவில் சூட்டபிளா இருக்குன்னு பார்த்து அவங்க தேர்வு செய்யற இடம் தான் குலசேகரப்பட்டினம். குலசேகரப்பட்டினம் டைரக்டா நீங்க சவுத் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா இருக்காது. ஸோ நீங்க இந்த லான்ச் பண்றப்போ ஈஸ்ட்வர்ட் நோக்கி அந்த ஸ்ரீலங்கன் பவுண்டரி அவாய்ட் பண்ணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலசை ஸ்பேஸ் போர்ட்டை எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்ரீஹரிகோட்டால மேஜர் ஸ்பேஸ் மிஷன்ஸ் எல்லாமே கன்டினியூ ஆயிட்டு இருக்கும். இந்த குலசை ஸ்பேஸ் போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செகண்டரி ஹப்பா தான் யூஸ் பண்ண போறாங்க. அதாவது 500 கிலோஸ்க்கும் கம்மியா இருக்கிற பேலோட லான்ச் பண்றதுக்கு குலசை ஸ்பேஸ் போர்ட்டை யூஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு தேவையான லான்ச்சஸ் அண்ட் டெஸ்டிங் எல்லாத்துக்கும் இந்த குலசை ஸ்பேஸ் போர்ட்டை யூஸ் பண்றதுக்கான பெர்மிஷன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட்ல இருந்து நமக்கு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன். சரி, ஓகே, இந்த ப்ராஜெக்ட்கான டைம்லைன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம்.
2011ல நமக்கு 2வது ஸ்பேஸ் போர்ட் வேணும் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2013ல பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப இருந்த தமிழ்நாடு எம்பிஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க தமிழ்நாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் போடுறாங்க. அதுக்கப்புறம் கவர்ன்மெண்ட் வந்து இதுக்கான இந்த ரிசர்ச், இந்த ஃபீசிபிலிட்டி இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு 2024 பிப்ரவரி 28ஆம் தேதி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து குலசைக்கு வந்து அடிக்கல் நாட்டுறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைடு தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அண்ட் மார்ச் 2025ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 2025 பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரோவோட சேர்மன் வந்து அந்த லான்ச் பேட் இருக்கும்ல, அத கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான அடிக்கல் நாட்டுறத வந்து குலசையில பண்ணிட்டு போயிருக்காரு. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப ஃபுல் ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்கு. 2026 டிசம்பர் போல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அண்ட் 2027 Q1 ஆர் Q2ல அஃபிஷியலா இந்த ஸ்பேஸ் போர்ட் ஓப்பன் ஆகி சேட்டலைட்ஸ் லான்ச் பண்றதுக்கு தயாராகும் அப்படின்னு கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. சரி இதெல்லாம் ஓகே. தமிழ்நாடுக்கு இதால என்ன லாபம் அப்படின்ற கேள்விக்கு வந்து நெறைய பதில்கள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஸ்பேஸ் போர்ட் இருக்குது அப்படின்றது வந்து நேஷனல் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் லெவல்ல நமக்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் போர்ட் வருது அப்படின்னா, அந்த இடத்துக்கு தேவையான இன்ஜினியர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாரோட தேவை அதிகமா இருக்கும். ஸோ இங்க இருக்கிற யுனிவர்சிட்டீஸ், காலேஜஸ்ல இருந்து வேலைவாய்ப்புகள் அதிகமா இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபெசிலிட்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, வெறும் சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் மட்டும் தேவைப்பட மாட்டாங்க. அதுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கர்ஸ், பிளம்பர்ஸ், டெக்னீஷியன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, வைஃபை இந்த மாரி சுத்தி இருக்கிற எல்லா அத்தியாவசிய தேவைகளுக்கும் வேலைவாய்ப்புகள் இந்த இடத்தால உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும். தமிழ்நாடு தான் வந்து ஆட்டோமொபைல் கேப்பிட்டல். நெறைய எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து லான்ச் பண்ற சேட்டலைட்ஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், மெஷினரீஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் இவங்களுக்கு இதால எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ் வரும். நெறைய ஸ்பேஸ் கம்பெனிஸ் தமிழ்நாடுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய ரிசர்ச் கிராண்ட்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நெறைய கேப்பிட்டல் தமிழ்நாடுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குலசை ஸ்பேஸ் போர்ட் பத்தின அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். நான் ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு சேட்டலைட்ட லான்ச் பண்றதுக்கு நம்ம இஸ்ரோக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, $10 to $15 மில்லியன் யுஎஸ் டாலர் செலவாகுது. அதே இது அமெரிக்காவோட நாசாக்கு $2 பில்லியன் செலவாகுது. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கிட்டத்தட்ட $60 மில்லியன் செலவு பண்றாங்க. அண்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து $75 மில்லியன் செலவு பண்றாங்க. ஆனா நம்ம இந்தியா தான் இத ரொம்ப கம்மியான விலையில செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இத இன்னும் ஸ்பீட் ஆக்குறதுக்கு, இன்னும் செலவ கம்மியாக்குறதுக்கு தான் இந்த குலசை ஸ்பேஸ் போர்ட்ட வந்து நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ வேர்ல்டு லெவல்ல சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு ஒரு முக்கியமான லான்ச் பேடா நம்ம குலசை ஸ்பேஸ் போர்ட் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பும் கூட. ஒரு காலத்துல வந்து நம்ம சேட்டலைட்ஸ லான்ச் பண்றதுக்கு நம்ம ரஷ்யாட்டயும், அமெரிக்காட்டயும் கேட்டுட்டு இருப்போம். இப்போ உலக நாடுகள் வந்து இந்தியாட்ட விலை கம்மியா, ஈஸியா அண்ட் சேஃபா அவங்க சேட்டலைட்ஸ லான்ச் பண்றதுக்கு செகண்ட் ஹப்பா தான் இந்த குலசை ஸ்பேஸ் போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க ப்ராஜெக்ட்ஸ் நெறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குலசை ஸ்பேஸ் போர்ட் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? அண்ட் வேற எதனா டாபிக் உங்களுக்கு இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு, அத பத்தி நான் பேசணும் அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இத மாரி இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஸ்பேஸ் நியூஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். அன்டில் தென், தேங்க் யூ.